கிருஷ்ணா என்ன செய்ய? உனக்கு வேலைக்கா இருக்கு, எனக்கு வேலையா இருக்கு. சீதாவுக்கு லட்சம் எழுதி அவ வீட்டுல கொடுத்துட்டோம்னு சொன்னா வேற வீட்டுல கொடுத்துட்டு வந்தாங்க. நம்ம வீட்டுல வேற தேடி விசாரிக்க. ஐயோ, அள்ளி பேர் சீதா, அள்ளி பேர் சீதா, அன்புள்ள சீதா, நலம் நலமே வாழ்க. நீ விரிக்காத தோகை மயில், வண்டு மொய்க்காத வெள்ளை மலர், நிலவு கண்டு சிரிக்காத அல்லி முகம், யாரும் தீண்டாத இளமேரடம், நான் உன்னை வேண்டாத நேரமில்லை, நாம் நீண்ட நெடுங்காலம் ஒன்றி வாழ. ஐயோ ஐயோ, என்ன எழுதிருக்கீங்க? சொல்லிட்டீங்க கவிதை கவிதை. ஒரு பிள்ளைய மனுஷனாக்கிறதுக்கு ஒரு தாய் 20 வருஷம் பாடுபடுறா. ஆனா அதே மனுஷனை 20 நிமிஷத்துக்குள்ள பைத்தியமா ஆயிடுறா. எங்கிருந்தோ ஒருத்தி. உதவி செய்யத்தான் ஆகட்டும். இந்த வார்த்தை மாத்திரம் என்கிட்ட சொல்லவே கூடாதாமா. பள்ளிக்கூடத்தை படிக்கிற காலத்துல இருந்து மாங்காயம் கிடைச்சுமே அப்ப முடிச்ச நம்ம 2 பேருக்கு ஸ்நேகம். இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? அண்ணி சீதா இங்க வரணும், அவ்வளவுதானே? நல்ல உத்தியோகம், ரொம்ப பிரமாணமான உத்தியோகம். உங்களுக்கு அதையும் செய்ய என்ன விரோதம்? நம்பர் 68 மறந்துடும், எழுதிக்கிறேன். 68 காந்தி ரோட். எழுதிக்கப்பா. வேண்டியதில்லை, நான் காந்தி இன்னும் மறக்கல. 68 ஹோட்டல் நடக்க விட மாட்டேன். ஏப்பா தம்பி, இந்த நம்பர் வீடு. ராதா, உங்க அப்பா சிங்கமுத்தை யாருன்னு நினைச்ச? மாஜி சிப்பாய், இன்னைக்கு பஸ்தாது. இப்படிப்பட்ட அபகாய சூரனுக்கு மகளா பிறந்த நீயும் ஒரு வீரனைத்தான் கல்யாணம் பண்ணி ஆகணும். மாப்பிள்ளைன்னு ஏன் சொல்றாங்க தெரியுமா? மாவால செஞ்ச பிள்ளை மாப்பிள்ளை. மாமனார் இழுத்த இடுப்புக்கெல்லாம் பிள்ளை மாதிரி வரணும். அதை விட்டுட்டு நீங்க சொல்ற மாதிரி சிப்பாய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் வெறப்பா நிப்பான், வம்புக்கு தான் வருவான். அவமானம் அவமானம், வீர பரம்பரைக்கே அவமானம். அது இல்லப்பா. மிலிட்டரியில எனக்கு வேலை பார்த்த முனிசாமி காஷ்மீர் கேம்ப்ல இருக்கா. அவனை வர சொல்லி லெட்டர் எழுதிருக்கேன், இன்னைக்கு வந்துருவான். எதுக்குப்பா? எல்லாம் எனக்கு மாப்பிள்ளை ஆக்கிறதுக்கு தான். மிலிட்டரிக்கார மாப்பிள்ளை எனக்கு வேண்டாம்ப்பா. பாரு, உன் புருஷன் இன்னைக்கு வரத்தான் போறான். அவனுக்கு பிடிச்ச ஆடு, கோழி, காடை, கவுதாரி, மீன், முட்டை எல்லாம் வாங்கிட்டு வர போறேன். புரியுதா? பாரு, நான் வர்றதுக்குள்ள அவன் வந்துட்டான்னா உட்கார வை. விழுந்து கும்பிடு, உபச்சரணை பண்ணு. இதோ நான் வந்துடுறேன். ஐயோ, அந்த மிலிட்டரிக்காரன் வந்துட்டான் போல இருக்கே. உள்ள வரலாமா? அதான் வந்தாச்சே, அப்புறம் என்ன கேள்வி? நீங்க என் கால விடுறீங்க? நான் தான் உங்க கால விடணும். எங்க அப்பா சொல்லிருக்காரு. நீங்க என்ன நீங்க? நானே விடுறேன். பரவாயில்ல பரவாயில்ல. அடாடா, என்ன பக்தி, என்ன மரியாதை. என்ன சிரிக்கிறீங்க? சிரிக்கிற மாதிரி என்கிட்ட என்ன இருக்கு? நான் ஒண்ணும் உங்களை பார்த்து சிரிக்கல. பரவாயில்ல, நீங்க சிரிங்க. சிரிக்கும் போது கன்னத்துல குழி விழுவுது, ரொம்ப நல்லா இருக்கு. ஐயோ, சிரிக்காமலே குழி விழும். அப்படியா? ஆமா, எங்க பாட்டிக்கு. ரொம்ப தமாஷா பேசுறீங்க. இப்படி பேசினா தான் எங்க அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ணனா? யார் அது? வேற யாரு? உங்களுக்கு வருகிற மாப்பிள்ளை. அப்படின்னா மாப்பிள்ளை நீங்க இல்லையா? நானாவது மாப்பிள்ளையாவது? நானே ராமண்ணனுடைய ஃப்ரெண்டு. ராமண்ண பெரிய கோடீஸ்வரன். என்ன அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? சோப்பு சிப்பெல்லாம் கொண்டு வித்தீங்களா? 500 ரூபா கூட கொடுத்தாரு. நான் சோப்பு வைக்கல, சீப்பு வைக்கல. நானு சிப்பாய் மகன். இடம் தெரியாம வந்துட்டீங்க. தயவு செஞ்சு வெளியே போறீங்களா? நீங்க சீதா தானே? இல்ல, என் பேர் ராதா. ராதாவா? சீதா இல்ல? அது இருக்கட்டும், நீங்க மிலிட்டரி முனுசாமி இல்லையா? நான் கிருஷ்ண ராமோட ஃப்ரெண்டு. ஐயோ, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீ தப்பு பண்ணிட்ட, நானும் அதே மாதிரி தப்பு பண்ணிட்டேன். தப்பு பண்ணதுல நம்ம 2 பேருக்குள்ள எவ்வளவு பெரிய ஒத்துமை பாத்தியா? தோதா போச்சு. நீ ராதா, நான் கிருஷ்ண. இப்ப தெரியுதா நான் யாருன்னு? நல்லா தெரியுது. புடவை காய் போடுறவருன்னு. புடவை எவன் காய போடல? எல்லாருமே தான் காய போடுறான். சில பேர் வெளியே சொல்றான், சில பேர் சொல்லவே மாட்டேன்றான். இந்த பாரு, உனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நான் செய்யறேன். எனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நீ செய்ய. ஏன் கண்ணத்தை கிள்றீங்க? ஆமா, லவ் ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கிறாரு.
என்ன அடிச்சுட்ட நீ? என்ன எவ்வளவு அடிச்சுட்ட நீ? யார் தெரியுமா நானே? நான் எப்போதுமே வாங்கினதை வச்சுக்கிறதே கிடையாது. திருப்பி கொடுக்குற பழக்கம். கூர்க்கா போடா, சாப்பிடா. கூர்க்கா கதவை சாத்தடா. ஊருக்கா போட்டு போட போன யார்டா இறங்கல் பண்ற? கண்ணா கண்ணா எங்க அப்பாங்க. ஐயோ அப்பா, உங்க அப்பனா? என் மாமா. ஐயோ மாமா, ஐயோ கோமாரி பையலே, கோமாரி பையலே. ஐயோ ஐயோ என்ன இதெல்லாம்? என்ன நீங்களே அடிச்சிருக்கலாம். என்ன ராங் அட்ரஸ் கொடுத்து இப்படி பழி வாங்குறீங்க? வாங்க அட்ரஸா? நீ எங்க போன? நீங்க சொன்னது ராட்சஸ் தான். அதே காந்தி தெரு நம்பர் 68. ஒரு வய விடல. தெருவில் போற ஒவ்வொருத்தர்கிட்ட ஏப்பா இந்த நம்பர் இருக்கிற வீடு எங்க இருக்கு, இந்த நம்பர் இருக்கிற வீடு எங்க இருக்குன்னு கேட்டுட்டே போனேன். இந்த நம்பரா? 68. அட பாவி, இது 89 எழுதி வச்சிருக்க. கருமம் கருமம். சொன்னா இது 80 68ங்க. எனக்கு காமி. இதோ அப்படியே பாரு. இப்படி பார்த்தா 89. ஐயோ ஆமா. என்ன 68க்கு போச்சுன்னா 89 விட்டு போலாம். சீதா எப்படி இருப்பாங்க? சீதா அங்க இல்ல, ராதா இருந்தா. அதாவா? ஆமா, ராதான்னு ஒருத்தி. என்ன பார்த்தவொன்னு நாதான்னா. சரி தோதா இருக்காருன்னு அப்படி நைஸா தொட்டு பார்த்தேன். உடனே அவங்க அப்பகாரம் வந்தான், அடிச்சு அள்ளி போட்டு அனுப்பிச்சிட்டான். ஏங்க நான் மறுபடியும் 68க்கு போகணுமா? நீங்க யாரும் போக வேணாப்பா, நானே போய் பாத்துக்கிறேன். ஆமா, டவுட் இருக்கா வீட்டுல? என்னங்க அது? என்ன தெரியலையா? தெரியலையே. நான் உங்க பழைய சிப்பாயா வேலை பார்த்திருக்கிறேன். போற சைனா வரல, லடாக்ல படார் படார் சுட்டு தள்ளுனே நான் தான். ஆமாங்க, நீங்க அந்த இடத்த புடிச்சு கொடி நட்ட உடனே வேட்டு வச்சதே உங்களுக்கு நான் தான். அதாவது ராணுவ மரியாதை கொடுத்தது நான். என்னப்பா என்னமோ எனக்கு ஞாபகம் இல்லையே. நான் நிக்கிறேனே, பரவாயில்லையா? ஆமா, இப்ப எந்த கேம்ப்ல இருக்க? வேறங்க, அதே காஷ்மீர் கேம்ப் தான். அப்ப நங்கநல்லூர் சோல்ஜர் முனுசாமி உங்களுக்கு நல்லா தெரியும். நங்கநல்லூர் முனுசாமி. என்னப்பா அழுகுற? என்னப்பா என்னப்பா என்ன? பாவம் முனுசாமி வீரன் நிறைய அடைஞ்சுட்டான். நமக்கு தெரியாம உலகத்துல எவ்வளவோ நடக்குது. பாவ முனுசாமி எல்லாம் ஆண்டவர் செய்ய. முகபத்து முகபத்து என் மருமகே முனுசாமி அந்த மாசில்லாம் மாவீரன் எப்படிப்பா செத்தான்? நானும் முனுசாமியும் தாத்தாவை பார்த்து ஷோக்கர் அந்து போயிட்டு இருந்தோம். போற வழியில ஒரு ஆயா சாயா கடை வச்சிருந்தோம். பன்னு பொறையெல்லாம் வித்துக்கிட்டு இருந்தான். இவனுக்கா பசி. முனுசாமி நேரம் பன்னு மேல போய் பாஞ்சான். கடிச்சா அவ்வளவுதான் க்ளோஸ். அது பன் இல்ல, எதிரிங்க வச்ச டைம் பாம். வாயிலே வெடிச்சு வாயை பொழந்துட்டான். நான் விட்டனா ரோஷக்காரனாச்சே 72 பேரை சுட்டு பொசிக்கிறேன். ராதா, இவன் தான் சுத்த வீரன். அப்படின்னா பால் கொண்டு வரட்டுமாப்பா? பழத்தையும் எடுத்துட்டு வாமா. பையா ஐயா இதராவோ பைட்டோ. முகபத்து, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு வேணுமே. என்னது? ஆனா இப்ப வேணாம். நான் என்னைக்கு இதே மிலிட்டரியில மேஜர் ஜெனரல் ஆகணும் அது வரைக்கும் எனக்கு மன விழாவே கிடையாது. வரவேற்கிறேன். இந்தாங்கப்பா பால். நீயே கொடுமா. நீங்களே கொடுங்கப்பா. ஆஹா, பால் கொஞ்சம் பாதாமும் பிஸ்தாவும் போட்டிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இன்னைக்கு விட்டா அப்புறம் நான் என்னைக்கு தேத்த போறேன். என்ன என்ன என்ன? சூடா இருந்தா துப்பிட வேண்டியதானே கீழே. உடனே சுடுதுங்க. முழுங்கியாச்சா? அடியெல்லாம் பால். நீங்க என்ன நினைக்க? போர்க்களத்துல ரத்தத்தை பார்த்தே பயந்ததுல ஆற்றால் பால் விடுங்க. இரு மாப்பிள, ஒரே இதா இருக்கு. பெருசா உன் கையால பாலை வாங்கி சாப்பிடறதுக்கு நான் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கேன் தெரியுமா? என்ன என்ன? உன் பேர் என்ன சொன்ன? நீ ஒரு மாமா. எத்தனை வாட்டியா சொல்லுவான் ஒருத்தன்? நான் தான் முகமது சிங். முகமது சிங் என்னடா அது? நான் எடுக்கல, நீங்க எடுத்தீங்க. 3 வாங்கிக்கீங்க. இந்த பக்கம் இனிமே வந்த உன் எலும்பு வரைக்கும் போடுவேன். அட்டென்ஷன், அபவுட் டைம், குயிக் மார்ச். நீங்க யாரை பார்க்கணும்? இங்க கிருஷ்ணன் ஒருத்தர் இருக்காரு, அவரை பார்க்க தான் வந்திருக்கேன். நீங்க யாரு? புரிஞ்சுக்கிட்டேன். எல்லா கிருஷ்ணனும் வாங்கின ஒரு பொண்ணு தேடி வந்திருக்கேன். பாத்தீங்களா? பாலகிருஷ்ணன், கோபாலகிருஷ்ணன், ராமகிருஷ்ணன், புத்திகிருஷ்ணன் எந்த விஷயம் வேணும் உங்களுக்கு? என்ன
கிருஷ்ணா பாடலுடன் பாடல் கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் 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 பாடலுடன் பாடல் கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். இத்தனை நாள் எங்கடி போனா? நீங்க இத்தனை நாள் என்ன பார்க்காம எங்க போயிருந்தீங்க? எங்க வரது உங்க வீட்டுக்கு? உங்க அப்பா தான் காரை ஓடிக்கிறானே. இத பாருங்க, நீங்க இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்க எங்க அப்பா என்னை யார் கழுத்திலயாவது கட்டி வச்சிருவார். அடி பாவி, அப்ப என் கதி அதோ கதி. ஐயோ, காதலிச்சு கைய விடுறியா? நான் தூக்க தொங்குவேன். நான் நல்ல கைதான் நானே கொண்டு வந்து தர்றேனே. இந்த உன் கழுத்துல கை வேறணும்னு பார்த்தா என்ன கைத்துல தொங்க சொல்லியா நீ? அப்படின்னா நீங்க வீரங்கிறத நிரூபிங்க. நான் என்னைக்கு வீரன் தான், உனக்கு தெரியாது. நீங்க ஒரு வீரன்னு ஒரு பொம்பளை கிட்டியா காட்டுறது? ஐயோ, இத பாருங்க, எங்க அப்பா என்ன ஒரு வீரனுக்கு தான் கட்டி வைப்பேன்னு முடிவு பண்ணிட்டார். அதனால தயவு செஞ்சு நீங்க வீரங்கிறத எங்க அப்பா கிட்ட நிரூபிங்களே. பார்த்தனே உங்க அப்பனை பெத்தானே உன்னையா. அவங்கிட்ட நடி, அவனுக்கு ஒரு குரு இருக்கான. அவன் பேர் என்ன? பயில்வான் பக்கிரி. பயிலான் பக்கிரி. அவன் முன்னால நான் சொல்லி காட்டுறேன், நான் ஒரு போக்கிரின்னு. அடே பக்கிரி. என்ன என்னாச்சு சொல்லுங்களேன். ஒண்ணு இல்ல, உன்னை குத்துறதுல கொஞ்சம் வலி. நீ கட்டியா முடிக்கிற, எங்கே வலிக்குது? நீ கம்னு இருக்கண்ணா. தீபாவளிக்கு வந்தேன் ஐயா, பாக்ஸிங்க்கு போயிட்டு தான் சொன்னாங்க. உங்களுக்கு வந்தேன், அப்போ பாக்ஸிங்க்கு போயிட்டு தான் சொன்னாங்க. இன்னைக்கு சாயந்தரம் வரட்டுமா? வணக்கம் பயிலான் பக்கீர் சார். வணக்கம் வணக்கம். என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, என் மனசுக்குள்ள ஒரு பொண்ணு இருக்கிறா. அவளை நீங்க தான் ஏற்பாடு பண்ணணும். நான் என்னையா செய்யணும்? வேற ஒண்ணு இல்ல, அந்த பொண்ணை நீங்க தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். எப்படி? வேற வழி, குத்தி கோதாவரை நம்ம 2 பேரும் இறங்குவோம். நான் பாட்டுக்கு உங்களை குத்து குத்துன்னு குத்திட்டே இருப்பேன். கடைசியில் நான் தான் ஜெயிக்கணும், நீங்க தோக்கணும். என்ன சொன்ன? ஐயா ஐயா, என்ன பொருளாச்சுங்க பொருளாச்சுங்க. என் உயிரை உங்க கையில தான் இருக்கு. எங்க எங்க சும்மா ஒரு நாடகத்துக்காக இப்படி ஒரு பேச்சு சொன்னேன். வேற ஒண்ணு இல்ல. ஏங்க நீங்க குஸ்தி கோதாவில் இறங்குனா ஒரு சண்டைக்கு 500 வாங்குவீங்களா? 1000 வாங்குவீங்களா? 5000 வேணுமா? ஐயா நான் தரது 5000? அப்பா அப்பா, இப்பதான் நான் உலகத்தையே பாக்குறேன். ஞாபகம் இருக்குல்ல? 5000 ரூபாய் சம்மதமா? ஓகே, ஆனா ஒரு கண்டிஷன். என்ன சொல்றா. இவர் உடம்புல நீ எங்க வேணாலும் குத்து, ஆனா வயித்துல மட்டும் கைய வைக்காத. ஏன், என்ன காரணம்? அவர் வயித்துல கைய வச்ச அவருக்கு பயங்கர கோபம் வரும், காண்டாமிருகமாயிருவார். அவருக்கு வயிற்றுல மாத்திரம் தான் கூச்சமா? ஓஹோ, ரொம்ப சரி. பயில்வான் சார், ஞாபகம் வச்சுக்கோ, 5000 ரூபாய் உங்களுக்கு வேணும். ஆனா ஒண்ணு, குத்துச்சண்டையில மேடையில் நம்ம 2 பேரும் சந்திக்கிறோம். நான் தான் ஜெயிக்கணும், நீங்க தான். ஓஹோ, அங்க கை வைக்க கூடாதுல்ல. அப்பா இங்க பாருங்களேன். என்ன வந்து? பாருங்கப்பா. மாபெரும் குத்துச்சண்டை, அகில உலகமே இதுவரை கண்டிராத அற்புத நிகழ்ச்சி. 800 பவுண்டு பக்கிரியும் 90 பவுண்டு கிருஷ்ணனும் மோதனா? ஏன் அப்படி மலைச்சு போய் நிக்கிறீங்க? என்னமா இது அக்கிரமா? ஏன் குருநாதன் கூட இந்த கோழி குஞ்சு மோதுறதா? நீங்க நினைக்கிறது தப்புப்பா. பெரிய மலைய கூட ஒரு சின்ன உளியால உடைச்சிட முடியும். அவரு வீரன் ஆகணுங்கிறதுக்காக யாருக்கிட்டயும் குத்து சண்டை கத்துட்டு வந்திருக்காருப்பா. இதெல்லாம் எனக்காக, என் காதலுக்காக. உன் காதலுக்காக அவன் உயிரையே பலி கொடுக்க போறான். அப்பா நம்மளும் போய் பார்க்கலாம்ல? அப்பா சரி போலாம். சரிப்பா. ரசிகர்களே, இன்று நடைபெறும் இந்த அதிசயமான குத்தி சண்டை இதுவரை நீங்கள் காணாத காட்சி. பல பயில்வான்களை ஒரே ரவுண்டில் வீழ்த்திய பயில்வான் பக்கிரிக்கும் அமைச்சூர் கிருஷ்ணனுக்கும் குத்து சண்டை. இதோ மாமிசமலை பக்கிரி, இதோ எலும்புக்கூடு கிருஷ்ணன். அப்பா கொஞ்சம் இருங்க. எடு.
வெரி சாரி. சலாம் சலாம் சலாம். அறிவு கிட்ட குண்டா, உனக்கு 5000 ரூபாய் வேணுமா வேண்டாமா? வேணுமா? வாங்கிக்க. அத்தையும் வாங்கிக்கோ, இத்தையும் வாங்கிக்கோ. வாங்க போலாம். வெட்டி போட்டவங்க பெரிய பயில்வானா? சபாஷ் சபாஷ் சபாஷ். குடாதே குடாதே. அடுத்ததுக்கு அப்புறம் மாப்பிளை உன்னை சோதான்னு நினைச்சேன், சோதாவில சிங்க மாதிரி இருக்கேன். உனக்கு என்ன பரிசு கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியலையே. மகாஜனங்களே மகாஜனங்களே, இதோ இந்த சரியா முடிச்சு போடுங்களேன். முடிச்சு போட வேண்டியதே நீதான மாப்பிள. நல்ல சமயத்தை ஞாபகப்படுத்துறீங்க. அதனால தான் தாலி கையமா நான் சுத்திட்டே இருக்கிறேன். அப்பா, இது எப்படா கழுத்துல ஏறணும் நான் காத்துக்கிட்டே இருந்தேன். மாப்பிள நீ ரொம்ப புத்தாலி. ஆமா. ஐயோ, அங்க 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 நீங்க புத்தாலியா இருந்தா கொஞ்சம் இப்படி விலை இருங்க. இந்தாங்க. மகாஜனங்களே, இந்த முடிச்சு போடுறது எதுக்காக தெரியுமா? உங்க சாட்சிக்காகத்தான். உங்க பேர் மத்தியில நான் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு இவதான் இனிமே எனக்கு பொண்டாட்டி, நான் தான் அவளுக்கு புருஷன். என் வம்சம் விருத்தியா. நீங்க விழுவுறது வெளியே தெருவுல, நான் வெளியே விழுறேன். அவ்வளவுதான். வெற்றி வெற்றி. சார் சார், நீங்க ஜெயிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். இங்க அப்படி ஒரு போஸ் கொடுங்க சார். போசா, நான் ஜெயிச்சிட்டேன் சார். Take it. எடு எடு எடு. சார், இந்த போஸ் வேணாம் சார். இந்த போஸ் ரொம்ப நல்ல போஸுங்க சார். வீரமான போஸ் தேவை. வீரமான போஸ். சார், இது வீரமா இல்ல, இன்னும் வீரம் தேவை சார். அப்படி இல்ல சார், இந்த புலி அடிச்சவன் அது மேல காரை வச்சுட்டு அப்படி போஸ் கொடுப்பாங்க. அந்த போது சார், அவ்வளவுதானே? ஆமா, புலி படுத்து கிடக்குது. அடிச்ச நான் தான். எங்க எழுது? நாடகம் அடியாடா என்ன ஏமாத்துற? உன்னை இடிச்சன்னா அவர் அடிக்காதீங்க. அவர் என் புருஷன். தாலியும் கட்டிட்டாரு. பெரிய தாலி கழட்டி அவன் மூஞ்சில ஏறி. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. கல்லானாலும் கணவன், மடையனானாலும் மணவாளன். அப்படியா? சரியா மாப்பிள? அடா கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா. ராமு, கிருஷ்ணப்பா. பத்தியாப்பா, பிரயாணம் சௌக்கியமா இருந்தா? சௌக்கியம். ராமு, இது யாரப்பா? ஓ, மாந்திரன் சித்தப்பா. இதுதான் அவன் சீதா. சீதா, அவங்க தான் செத்துட்டாங்க சொன்னாங்க. இவங்க என்ன நட்டமா நிக்கிறாங்க? தீ விபத்துல செத்தது அவங்க அப்பா மட்டும்தான். நம்ம தான் தவறா நினைச்சிட்டோம். சித்தப்பா, நான் சீதாவை சிம்லாவை சந்திச்சேன். அப்படியா? சீதா, இவங்க தான் என் சித்தப்பா. வணக்கங்க. நல்லா இருமா, நல்லா இருக்கா? சீதா, இந்த வீட்டுல நீதாமா விளக்கேத்தி வைக்கணும். ராமு, சீதா உனக்காகவே பிறந்தவன். நெருப்பு மாத்திரம் இல்ல, வேற எந்த சக்தியாலே அவளை அழிக்கவே முடியாது. கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டுமா? சீக்கிரம் ஏற்பாடு செய்யுங்க.
ஆமா ஆஷா இங்க இங்கதானே இருந்தா. ஆஷா ஆஷா மணி 2 ஆச்சு, போய் ரெஸ்ட் எடுத்துக்காமா. அண்ணே அண்ணே என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பண்ணுங்க. என்ன உங்களுக்கு தெரியாம நான் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன். அப்பா கல்லாசு கூட போடக்கூடாதா? கடலாசு போடுற மாதிரியே கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணம் ஆகுது ஒரே ரகலை ரகலை. சார் குட் மார்னிங் சார். ஹலோ ஆஷா, நம்ம ராமுவுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு தெரியுமோ? வெரி கிளாட் சார். நான் கூட உங்க வருங்கால மனைவியை பார்த்துட்டு தான் வரேன். ஆஷா, உடனே கடைக்காரங்களுக்கு போன் பண்ணி கல்யாணத்துக்கு துணி நகை இதெல்லாம் புது மோசம் வந்து எடுத்து வச்சு. எல்லாம் சௌக்கியமா இருக்கீங்களா? உங்களை பார்த்து 8 வருஷமாயி போச்சு. மாமா இன்னும் கருங்கல்லு, அத்தை இன்னும் கல்கண்டு. தொடாத அத்தை சொத்த யாரானே ஆத்தாடி மறந்துட்டீங்களா? நான் தான் மாங்குடி மாடே. பாம்பு கடிச்சு பொசுக்குன்னு செத்து போச்சுட. உன் சின்ன மாமக பொன்னம்மா, அவங்க சம்பந்தி கண்ணம்மா தான் என்னம்மா. இப்ப புரியுதா? ஒன்னும் புரியலையே. உனக்கு ஒரு அளவும் புரியறது இல்ல. ஐத்த செத்த ரோசனை பண்ணி பாக்குறீங்களா? கையில மேல ஏறி நடன்னு சொல்லி அடிச்சு இல்ல. அப்பவே நான் வைதேறி போனேன். அப்புறம் எங்கிட்டு போனேன்? நெட்டுக்கு மலையாளே. அங்கிட்டு போய் தருணியா? அங்க போய் நான் அதை பண்றேன். வேற என்னதான்டா பண்ண? ஸ்மக்லிங் தெரியுமா? ஸ்மக்லிங் அப்படின்னா அது என்ன லேசுப்பட்ட நடப்பா? தண்ணி மேல கப்பல் வரும், கப்பல் மேல தங்கம் வரும், கரை மேல கார் வரும், கார் மேல பணம் வரும். இத்த தூக்கி அதுல, அத்தை தூக்கி இதுல மாத்தி கொடுத்தா நம்ம கழிச்சு பணம் வரும். அப்படியா? பாய மூடிவிடா. பாம்பு போட்டி நிறைய தங்கத்தை எடுத்துட்டு போவாத. ஆபீசர்ல விடுவானுங்கடா. வருவாங்க துறம்பாங்க. இத்தையாம்ப அத்தை தாண்டாம்பாங்க. பாம்பும்ப அம்மாடி நமக்கே வம்பு, நீ போயிடான்ருவாங்க. இப்படியே சேர்த்தப்பட்ட அம்முட்டு அத்துக்கிட்டேன். இந்த குடியில என்ன கொஞ்சம் பொறுத்தி இது அம்முட்டு உடையுதான். மாமூல பெத்த பாப்பியா? இது என்ன தீமை சரக்கு? குடிச்சு பாரு, அப்புறம் அடிச்சு பாரு மத்தளத்தை. குடி குடி குடி. மாடா 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 மாடா. ஐயோ என்னம்மா இழைச்சு போயிட்டு, ரொம்ப இழைச்சு போயிட்டு. தரமாட்டியா தரமாட்டியா? சீமை சரக்கா? எனக்கு அது வேணும், இந்த பொட்டி வேணும். தாரே தாரே. தந்துட்டு போகத்தான் வந்தியா? சும்மா தந்துட்டு போவாங்களா? நான் எதுக்கு வந்தேன் தெரியுமில்ல? எதுக்கு வந்தேன்? அத்தை வீட்டுக்கு யாராவது வருவாங்க. கல்யாணம் கட்டிக்கிட்டேன். அத்தைய கல்யாணம் பண்ணிட்டாரு. அத்தைய கல்யாணம் பண்ணி அத்தை எவன் கட்டிக்குவா? இங்க ரொம்ப அம்மா ஒரு குட்டி அழகா வளர்த்தீங்கல்ல, அந்த குட்டியை நம்பித்தான் நான் வந்திருக்கிறேன். அத்தை சேர்த்து கூப்பிடுறீங்களா? அந்த புள்ள இப்ப இங்க இல்ல இல்ல. ஐயோ எப்படி வாயில மண்ண போடுவீங்களா? நான் போறேன். நாளைக்கு இம்மா நேரத்துக்குள்ள உனக்கு வசதி பொண்ணா பார்த்து காட்டி வைக்கிறேன். வேணாம் வேணாம் வேணாம். அந்த குட்டி இல்லன்னா இந்த பொட்டி இல்ல. நான் போட்டுக்கிறா. மாடா 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 மாடா. வாய்க்கு மையான தேதி கேட்டுக்கோடா. அந்த ரம்பா நம்ம சாதி குட்டி இல்ல. ஒரு ராமுன்னு ஒரு பணக்காரரு பக்கத்து ஊர்ல இருக்காரு. இவோ அந்த ஆளோட செக்ரட்டரி. அந்த ஆளை கல்யாணம் கட்டிக்கிறதுக்காக இவோ நம்மள மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு என்னென்னமோ பண்ணுனா. அண்ணா யாரே கூப்பிடுறேன்? வருவாரு பாரு. சேர்த்து வரீங்களா? சாமி நீயா? ஆமா, அது பெரிய சாமி, நான் சின்ன சாமி. சாமி கும்பிடு கும்பிடு. சக்கரத்தை சொன்னியே, அவளை கொலை செய்தது யார்? ஐயோ யாரு எப்போ? எனக்கு தெரியாது. அண்ணே அண்ணே அவனை புடிச்சு கேட்டா சொல்ல மாட்டான். அடிச்சு கேட்டா ஒரு புடி. ஐயோ சாமி 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 என் வீட்டுக்காரனை அடிக்காதே சாமி. செவத்தியா புடிச்சு உடம்பு தாண்டாது சாமி. சாமி செக்ரட்டரி கொண்டது யாருன்னு எங்களுக்கு தெரியாது சாமி. எங்களுக்கு மேல பெரிய முதலாளி ஒருத்தர் இருக்கிறாரு சாமி. நமக்கும் தெரியாது. அண்ணே செவத்தியா புடிக்கணும். அப்பதான் ஒழுங்கா மரியாதை உண்மையை சொல்லுவான். எங்களுக்கு பணம் கொடுப்பாரு சாமி. ஊடு தெரியாது சாமி. ஏதாவது அவசியம் வந்தா போன் மேலே பேச சொல்லி நம்பரும் கொடுத்திருக்கிறாரு. என்ன நம்பர்?
554443. ஹலோ சாமியோ, கோதண்ட சாமியா பேசுறது? பைரவனா, என்ன விஷயம்? ஐயோ சாமி, நமக்கெல்லாம் பெரிய ஆபத்து வந்துடுச்சா. முதலாளி நம்ம உடனே பார்க்கணுமா? அப்படியா? எங்க சந்திக்கிறது? வழக்கமா சந்திக்கிற சில கூடத்துல தானே. என்ன சாமி இது? அந்த இடத்தை தான் நம்ம ராமு பையன் கண்டுகிட்டானே. அதனால ஊர்கோடியில இருக்க அறிவிக்கரையா? ஆமா, அங்க சந்திக்கணுமா? எப்போ எப்போ? நல்லா கேள்வி கேட்ட சாமி. போ சாமி, நீ உடனே புறப்படும் சொன்னா புறப்படு சாமி. பைரவா, முதலாளி எங்கே? அவசரமா போன் பண்ணி வர சொன்னியே. நான் பண்ண சாமியோ? ஒருவேளை அந்த ராமு பைரா தான் இருக்கும். ராமுவா? அவன் தான் சாமி. என் வீட்டுக்கும் வந்தான். நான் சிமேஷருக்கு போட்ட மயக்கத்துல 9 நம்பரே கொடுத்துட்டேன். கோச்சுக்காதே சாமியோ. அதை சொல்லத்தான் உன் வீட்டுக்கு போனேன். நீங்க கூட்டுதான் சொன்னாங்க. சாமியோ, எனக்கு பயமா இருக்கு சாமியோ. பயப்படாதே, வா முதலாளிட்ட சொல்வோம்.